ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள். இந்த நட்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத, தவிர்க்க முடியாத ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷனை தாண்டின இன்னொரு வகையான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கூட உண்மையாக பழகிறவங்களா இல்லை போலியாக நடிக்கிறவங்களா அப்படிங்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய நண்பர்கள் உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறாங்க, உங்களுடைய நண்பர்கள் உண்மையானவர்கள் தான் அப்படிங்கிறத வெளிக்காட்டும் 7 அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைய வீடியோ மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சரி, உங்களுடைய நண்பர்கள் உண்மையானவர்கள் தானா என்பதை காட்டும் 7 அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். முதலாவது, உண்மையான நண்பர்கள் உங்ககிட்ட உண்மையை பேசுறதுக்கு பயப்பட மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. ஏன் பயப்படணும், ஏன் தயங்கணும் அப்படின்னா, ஓகே, ஏதாவது ஒரு நம்மளை பற்றின அல்லது உங்களை பற்றின ஏதாவது ஒரு உண்மையை அவங்க உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அவங்கள தவிர்க்கிறதுக்கோ தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், அவங்கள பற்றி நல்லா தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உண்மையை பேசும்போது அந்த உண்மையை நீங்கள் உண்மையாக எடுத்துக்குவீங்களே தவிர தவறாக புரிந்து கொள்வதோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இதை நல்லா புரிஞ்ச நல்ல நண்பர்கள் உங்ககிட்ட உண்மையை பேசுகிறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டாங்க. இப்போது இரண்டாவது, உங்களுடைய உண்மையான நண்பர்கள் மற்றவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவங்க உங்களை பற்றி அவதூறாக தவறாக பேச மாட்டாங்க. எந்த விதத்திலையுமே உங்களுடைய உண்மையான நண்பர்கள் உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, நீங்கள் தப்பானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறதுனால. நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களுடைய குறைகளை நாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம், குறைகளை அதிகமாக பார்க்க மாட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் உங்களை மற்றவங்க முன்னாடி அவதூறு பண்ண மாட்டாங்க, அவதூறாக தவறாக பேச மாட்டாங்க. இப்போது மூன்றாவது அடையாளம், உண்மையான நண்பர்கள் உங்களை ஆழமாக நம்புவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, நான் இதை உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை அப்படியே நம்புவாங்க, ஆழமாக நம்புவாங்க. இதை சந்தேகப்பட மாட்டாங்க. இது நீங்கள் செய்வீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேள்விகள் கேட்குறதோ அல்லது உங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ செய்ய மாட்டாங்க. அல்லது உங்களை பற்றி விசாரிக்கிற அந்த சில விஷயத்தையும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உங்களை சிம்பிளாக நம்புகிறாங்க. ஸோ ஒரு உண்மையான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது 4, 5, 6 மற்றும் 7வது அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். நாம் எதில் மனசு வைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை அடைய முடியும். அந்த விஷயத்துக்கு உங்களுடைய மனதை பயிற்சி கொடுப்பது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள யூ கேன் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப், 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு பிரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமா போற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இப்போது 4வது அடையாளம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். உண்மையான நண்பர்கள் ஆபத்து காலத்தில் நம்ம அவங்கள அடையாளம் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கூட இருக்குது. உண்மையான நண்பர்கள் உங்களுடைய நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ உங்களை தூக்கி விடுவதற்கோ முன் வருவார்கள். நிச்சயமாக முன் வருவார்கள். அவங்களால என்ன முடியுமோ, அவங்களுடைய சக்திக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க முன் வருவாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவங்க உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நெருக்கடியான சிச்சுவேஷனில் அவங்களால உண்மையாகவே உங்களுடைய நெருக்கடியான சிச்சுவேஷனை போக்குறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னாலும் கூட அவங்க உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.
5வது அடையாளம், நீங்கள் இல்லாத பொழுது உங்களை பற்றி தவறாக, அதாவது புறமுதுகிட்டு பேச மாட்டாங்க. நீங்கள் இருக்கிறப்போ நல்ல விதமாக பேசிக்கிட்டு, நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் பேக் பைட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க நல்ல நண்பர்களாக இருக்கவும் முடியாது. அடுத்தது 6வது அடையாளம், ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம், உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உங்களுடைய திறமையோ, உங்களுடைய தனித்துவமோ, உங்களுடைய பணமோ, அல்லது அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, அதற்காக தான் அவங்க உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உண்மையான நண்பர்கள்கிட்ட இருக்காது. ஸோ உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய அந்த உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்காக மட்டும்தான் நான் உங்கள் கூட பழகிறேன் அப்படின்னு வந்து பழக மாட்டாங்க. மேபி அதாவது உங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு நட்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு சகஜமான ஒரு விஷயம். ஆனால் இதுக்காக தான் பழகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருக்காது. இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உங்கள் கூட அவங்க பழகுவாங்க, இல்லை அப்படின்னாலும் உங்கள் கூட பழகுவாங்க. அதுதான் வந்து உண்மையான நட்புக்கான ஒரு இலக்கணம். அடுத்தது 7வது அடையாளம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம், உங்களை குறித்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. எப்படி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, நீங்கள் மேலே வரும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் செய்யும்போது, உருப்படியான ஒரு விஷயம் செய்யும்போது, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சின்ன லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது, என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன், என்னுடைய தோழி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சந்தோஷம் கொள்ளுவாங்க. இதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு பெரிய ஆளாகி வரும்போது, இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட், இது வந்து என்னுடைய மாணவன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு பெருமை கொள்வாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையை அடையும் போது, நம்ம ஒரு நல்ல ஒரு நிலையை அடையும் போது, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உண்மையான சந்தோஷம் கொள்வார்கள். நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறத அவங்க விரும்புவாங்க. நீங்கள் மேலும் மேலும் நிறைய ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரதை அவங்க விரும்புவாங்க. அந்த உண்மையான சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க. நண்பர்களை, இப்போ பார்த்தா இந்த 7 அடையாளங்களை எடுத்துக்கோங்க. இந்த 7 அடையாளங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி தவறாக பேச மாட்டார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி அவங்க தவறாக பேசுவாங்க அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆப்போசிட் சைடு. இது எல்லாமே தவறான நண்பர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காட்டுற ஒரு விஷயம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய நண்பர்கள்கிட்ட இந்த 7 அடையாளங்கள் இருக்கா, அல்லது உங்களுடைய நண்பர்கள் என்று சொல்லி கொண்டு உங்கள் கூட பழகிற நண்பர்களிடத்தில் இந்த 7 அடையாளங்களுடைய ஆப்போசிட் சைடு இருக்கா அப்படின்னு பாருங்கள். ப்ளஸ் அதாவது இந்த கருத்துக்கள் இருந்தாலும் சரி, இதனுடைய ஆப்போசிட் சைடு இருந்தாலும் சரி, அவங்க உங்களுடைய நல்ல நண்பர்களா, உண்மையான நண்பர்களா, இல்லையா அப்படிங்கிற அடையாளம் காட்டக்கூடிய பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.